ட்ரெயினிங் நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் சில டாப்பிக்லாம் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் சொல்லலாம் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில டாப்பிக்லாம் வந்து 6 months ஒன்ஸ் வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, அதில் எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறது. சில டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலாக வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா தினக்கும் இல்லைன்னா ஆல்டர்னேட் டேஸில் ஒரு தடவை வந்துட்டு ஞாபகப்படுத்த மாதிரி இருக்கும். அதில் ஒரு முக்கியமான டைப் தான் வந்துட்டு இந்த கிரியேட்டின் ரெக்குவயர்மெண்ட். இப்போ கிரியேட்டின் இல்லாமல் எந்த சப்ளிமெண்ட்டும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக உங்களுக்கு என்ன இருக்கணும்னா ஃபவுண்டேஷன் லேயராக நீங்கள் என்ன டயட் டைப் வந்துட்டு லாங் டர்ம் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு இருக்கணும். அதுக்கு மேலே உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி எவ்வளோ, அதுக்கு மேலே உங்களோட ப்ரோட்டீன் கோல், அதுக்கு மேலே உங்களோட கார்பன் ஃபேட் கோல்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸசைஸ் என்ன ட்ரைனிங் மாடலிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட டெம்போ, அப்புறம் லோடு செலெக்ஷன் அண்ட் எக்ஸசைஸ் எக்ஸிக்யூஷன் இதெல்லாம் பார்த்து இதில் இவ்வளவும் பார்த்து ரிசல்ட் வரல அப்படின்னா தான் அதுக்கு மேலே நீங்கள் சப்ளிமெண்டேஷன் எடுக்கிற மாதிரி வரும். இதில் மட்டும் உங்களோட ப்ரோட்டீன் கோல் நீங்கள் மீட் பண்ண முடியலனாலே அங்கேயே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டில் வர கிரியேட்டின், கேஃபின், சிட்ருலின், பீட்டாலனின் இதெல்லாம் வந்துட்டு எல்லா லேயரும் செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க கடைசி ஃபோக்கஸில் தான் உங்களுக்கு சப்ளிமெண்டேஷன் வரணும். இந்த ஃபேஸ்புக் குரூப்லேயும் டிஸ்கார்ட்லேயும் அதிகமாக கேட்குற கேள்வியில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டின் நான் யூஸ் பண்ணலாமா, கிரியேட்டின் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாமலே வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து கிரியேட்டின் நான் யூஸ் பண்ணலாமா சொல்லி கேட்குறீங்க. உங்களோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னவாக இருக்குன்னா, உங்களோட ட்ரெயினர் என்ன சொன்னார், ஜிம்மில் ஆல்ரெடி இருக்கவங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லைனா வந்துட்டு 10% டிஸ்கவுண்ட்டில் வந்து பீர் ப்ரெஷரில் வந்துட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நானும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. பட் உங்களுக்கு எதுக்கு கிரியேட்டின் யூஸ் பண்ணுங்கிறது தெரியல. ஆனால் உங்களோட கிரியேட்டின் அப்சஷன் வந்துட்டு அதிகமாக இருக்குது, விச் ஐ ஃபைண்ட் ஆஸ் எ ரெட் ஃப்ளாக். எப்பப்பெல்லாம் நான் வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் வந்துட்டு போஸ்ட் பார்க்குறனோ, லைக் எனக்கு இந்த கிரியேட்டின் வாங்கலாமான்னு சொல்லிட்டு என்னோட கிராஸ் கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் எதுக்கு கிரியேட்டின் வாங்குறீங்கிறது அன்அவாய்டபுளாக இருக்க தான் செய்யும். ஏன்னா எனக்கு வந்துட்டு நீங்கள் யாரும் தெரியாது, நீங்கள் கரெக்டான பர்பஸுக்கு தான் வந்துட்டு கிரியேட்டின் வாங்குறீங்களான்னு எனக்கு தெரியாது. இத்தனை நாள் கேட்ட கேள்வியில் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 2 பேர் தான் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 பேர் வந்துட்டு கவுண்ட் அதிகமாக வர வரைக்கும், லைக் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாருக்கும் பரவாயில்ல வர வரைக்கும் நான் அந்த கொஸ்டினை திருப்பி கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன், எதுக்கு நீங்கள் கிரியேட்டின் வாங்குறீங்க. அண்ட் முக்கால்வாசி கேஸில் வந்துட்டு நீங்கள் வந்து சொல்கிற ஆன்சர் என்னன்னா, நான் ஜிம்முக்கு போனேன் அதனால் எனக்கு கிரியேட்டின் வாங்க சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. பட் அது கேஸ் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு உங்களோட ட்ரைனிங் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இல்லை மேக்ஸ் எஃபர்ட்டுக்கு அச்சீவ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஒரு சிக்கலான டைமில் வந்துட்டு நீங்கள் கிரியேட்டின் எடுத்தால் போதும். மற்ற நேரத்தில் தான் நீங்கள் சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். நீங்கள் இந்த லேயர்லாம் நீங்கள் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக சப்ளிமெண்டேஷனில் போகிறது வந்துட்டு உங்களோட மடத்தணும். ஓகே, ஸோ ஃபக் யுவர் கிரியேட்டின் அப்சஷன். இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். நான் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும், உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கான்னு கேட்குற வரைக்கும் நான் திருப்பி கேள்வி கேட்க தான் செய்வேன். இது எதுவுமே தெரியாமல் இத்தனை நாள் இந்த குரூப்பில் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம கிரியேட்டின் கொஷின்ஸில் மேனேஜ் பண்ணுறோன்னு தெரியாமல் புதுசாக குரூப்பில் சேர்ந்துட்டு இல்லை நீங்கள் வந்துட்டு இது கிரியேட்டின்லாம் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPTயோட ரெஸ்பான்ஸ் எடுத்து போடுறது, இல்லைனா நான் கிரியேட்டின் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் கிரியேட்டின் லோட் பண்ணியிருக்கேன் அதனால் நீயும் லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு மிஸ்லீட் பண்ணி இன்னொருத்தரை வாங்க வைக்கிறது, என்ன பேசிக்ஸ்னே தெரியாமல் வந்துட்டு வாங்க வைக்கிறது வந்துட்டு இந்த குரூப்போட பர்பஸ் கிடையாது. இப்படி யாராவது சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வார்னிங் கொடுத்து இது பண்ணுவேன். இப்படி நீங்கள் திருப்பி வந்து மிஸ்இன்ஃபர்மேஷனோ இல்லை ஹாஃப் பேக்கட் இன்ஃபர்மேஷனோ ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சார் கேஸ்கேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வந்து குரூப்பை விட்டு வெளியில் வந்துடுவேன். By default it will go like this, and if you don't like this approach you are free to exit the group. உங்களுக்கு கிரியேட்டின் பற்றி கன்வென்ஸ் ஆகிற வரைக்கும் கொஸ்டின் கேளுங்க. ஈஸியாக ஏமாறுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் அவங்க 10% வந்துட்டு இது வைக்கிறது. அவங்க கிரியேட்டினால் வந்துட்டு இந்த பெனிஃபிட் இருக்குது, அந்த பெனிஃபிட் இருக்குது, காக்னிட்டிவ் இதெல்லாம் வந்துட்டு காக்னிட்டிவ் ரெஸ்பான்ஸ்லாம் ஏறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் ரெஸ்பான்ஸ்லாம் ஏறுறது வந்துட்டு ரொம்ப மிக்சட் ஸ்டடீஸ் தான், எதுவுமே வந்துட்டு கான்க்ரீட்டாக சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் ஈஸியாக ஏமாறாமல் இருக்கணுங்கிறது தான் இந்த குரூப்போட அப்ஜெக்டிவே. நீங்கள் அதுவும் இல்லாமல் நான் எடுத்தோடனே போய் கிரியேட்டின் வாங்க போகிறீங்கன்னு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு ஏமாலியாக இருக்காதிங்க. நீங்கள் தான் வந்துட்டு அந்த ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்கு, ஈஸியாக பொருள் விற்கிறதுக்கான டார்கெட்டட் ஆடியன்ஸாக இருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த அப்ரோச்சை மாற்றிக்கோங்க. தட்ஸ் இட்.